அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் மட்டுமல்ல அம்மா, நிரந்தர தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர் அப்படி என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஏற்கனவே எத்தனை கட்சிகள், எத்தனை ஊழல் செஞ்ச கட்சிகள் அம்மா மேல என்ன குற்றம் சொன்னாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக. அம்மா வெற்றி. மக்கள் துணையோடு மாணவ சமுதாயம், மக்களோட சமுதாயம் எல்லாமே அம்மாவுடைய வெற்றி. இன்னைக்கு அம்மா செய்த சாதனையில தடையில்லாத மின்சாரம் 100 யூனிட் ஃப்ரீயாக தர இருக்கிறாங்க. மீண்டும் தமிழகத்துக்கு அம்மா வந்ததுமே எத்தனை சாதனைகள் சொல்லாம செய்வாங்க தாய்மார்களுக்கு. எங்களுக்கு எல்லாமே அம்மா தான், மற்றதெல்லாம் சும்மா தான். அம்மாவோட ஆட்சி மலர்ந்துச்சு, திரும்ப அம்மா தான். இனி எத்தனை வாட்டி இருந்தாலும் அம்மா தான். இது அம்மாவோட வெற்றி வாய்ப்பு. 232 இடத்துலையும் அம்மா அதிமுக வெற்றி பெறுது, பெரிய விஷயம். இன்னைக்கு திமுக கோட்டை அழிஞ்சது. தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா ஜெயிக்க பிறந்தவங்க, இந்த நாட்டை ஆள பிறந்தவங்க. அவங்க பள்ளி வாழ்க்கையில இருந்து இது மட்டும் தோல்வியே கண்டது கிடையாது. அம்மா மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர், மாண்புமிகு புரட்சி தலைவி என்பதை ஏற்றுக்கொண்டு இன்று 90% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில் இருக்கிறது. மீண்டும் ஆறாவது முறையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்க இருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எங்களது மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களையும், வாக்காளர் பெருமக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பிலும் சென்னை மக்களின் சார்பிலும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த 6வது முறை அம்மா சிம்மச்சனத்தில் உட்கார்வதற்காக எங்களுடைய அயராத உழைப்பு அம்மாவுக்காக நாங்கள் காணிக்கை செலுத்துகிறோம். அம்மா தான் உலகம், அம்மா தான் வாழ்ந்தம், அம்மாவோட லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.